பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் மார்க்கு 5:36. எனக்கு அருமையான பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் 5:22 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாய் எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வருகிற பொழுது அவர் அங்கே பயணப்படுகிறார், நடந்து செல்கிறார். அப்பொழுது எவிர் என்கிற ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், என்ன சொல்றா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், நீர் வந்து உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது அவர் சொஸ்தமாவாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த எவரோடு கூட அவர் நடந்து செல்கிறார். இந்த ஜெபாலய தலைவர் அவரை வேண்டிக் கொண்டார். இயேசுவும் அவனோடு கூட கடந்து போனார். இந்த ஜெபாலய தலைவனும் இயேசுவோடு கூட நடந்து சென்றார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து இந்த ஜெபாலய தலைவனோடு கூட நடந்து போகிற பொழுது இந்த எவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. என் மகள் சுத்தமடைய போகிறாள், என் மகள் வியாதி படுக்கையிலிருந்து அவள் திரும்ப எழப்போகிறாள் என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க ஆரம்பித்தான், அவரோடு கூட செல்ல ஆரம்பித்தான். ஆனால் பாருங்க, இடையில தாமதங்கள் ஏற்பட்டது. காரணம் என்று சொன்னால், அங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து அவருடைய கூட்டத்துக்குள்ளாய் நுழைந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டபடினாலே அவள் சுகம் பெறுகிறாள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இது நிமித்தமாய் அங்கே சின்ன ஒரு தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே அவருடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள். இந்த நேரத்திலே இந்த பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை தொட்ட நிமித்தம் அவள் பெற்ற அந்த சுகத்தை இந்த எவிரு, இந்த போதகனாகிய எவிரு, இந்த எவிர் என்பவன் யார் என்று சொன்னால் ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாய் இருந்தான். இப்ப ஜெப ஆலய தலைவர் சொன்னால் ஜெப ஆலயத்திலே அங்கே பெரிய ஒரு பொறுப்பிலே வகிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆமென். எனக்கு அருமையான பிள்ளைகளே, தாமதம் ஏற்பட்டது. தாமதத்தின் மத்தியிலே இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றதை அவன் கண்டுகொண்டான். பெரிய ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளாய். தாமதத்தாலும் பரவாயில்லை, ஓ இந்த அருமையான மகள், இந்த அருமையான சகோதரி சுகம் பெற்றாலே என் மகளுக்கு நிச்சயமாய் சுகம் உண்டு, நிச்சயமாய் நான் சுகம் பெறுவேன், ஓ என் மகள் சுகத்தை பெறுவாள், ஓ நான் விடுதலை அடைவோம், என் குடும்பம் சந்தோஷத்துக்குள்ள காணப்படும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு கூட சந்தோஷமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் நடந்து சென்றான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு நாம் இயேசுபாடத்துல சில வேண்டுதலை வைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பயணிக்கிறோம். ஆனால் நாம் வேண்டிக் கொண்ட அந்த காரியமானது தாமதமாகிறது. ஆமென். ஆனாலும் நாம் சில வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அற்புதங்களை குறித்து, அதிசயங்களை குறித்து கேள்விப்பட்டு மனம் தளராமல், நிச்சயமா எனக்கும் சுகம் கிடைக்கும், எனக்கும் விடுதலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும், ஓ என் குடும்பம் விடுதலை ஆகும் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு கூட நடந்து செல்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வேளையில எவருடைய வீட்டிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. மார்க் 5:35 வாசிக்கிற பொழுது அங்கே அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து
உம்முடைய குமாரத்து மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்தீர் என்றார்கள். அவன் விசுவாசத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவன் இயேசுவோடு கூட நடந்து பயணப்பட்டு வருகிற வேளையிலே திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு கூட்டம் சத்தம் கொடுக்கிறது. எவரு? நிறுத்து, நீ உன் மகள் மரித்து போனாள், முடிந்து விட்டது உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் முடிந்து விட்டது, நினைத்த காரியங்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய வேண்டுதல்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய நம்பிக்கை இங்கே முடிந்து விட்டது, உன்னுடைய விருப்பங்கள் முடிந்து விட்டது, நீ நினைத்த அற்புத சுகம் முடிந்து விட்டது, நினைத்த ஆசீர்வாதம், நீ நினைத்த உன் மகளை குறித்து வைத்திருந்த திட்டம் எல்லாம் அங்கே முடிந்து விட்டது, அவள் மரித்து போனாள். கர்மேல் பிள்ளைகளே, இதை கேட்ட பொழுது எவரு திகைத்து இருந்தான், திகைத்து போய்விட்டான், கலங்கி போய்விட்டான், அவனுடைய முகம் மாறி போய்விட்டது, அவனுடைய இருதயமானது மிக வேதனைக்குள்ளாய் மாறிவிட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் அவனை விட்டுவிடவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க? அதே மார்க் 5:35, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? இனி ஏன் அவரோடு கூட செல்லுகிறாய்? இனி ஏன் அவரோடு கூட பயணித்துக் கொண்டு இருக்கிறாய்? போதும், நீ நிறுத்து உன்னுடைய ஓட்டத்தை, உன்னுடைய பயணத்தை நிறுத்து, உன் விசுவாசத்தை நிறுத்து. இனி ஏன் நீ அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறாய்? ஏன் போதகரை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை மீண்டும் மீண்டும் அவனை கலங்க பண்ணினார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, யோபுடைய அந்த நிலைமையானது மிகவும் மோசமாய் காணப்பட்டு விட்டது. எப்படி யோபுடைய மனைவி யோபை பார்த்து சொன்னாலோ, நீ இன்னுமா ஜீவனை வைத்துக் கொண்டிருக்கிறாய், தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல வார்த்தைகள் இந்த எவருவை வந்து நெருங்கிற்று. எவருவை ஜெபாலை தலைவனாய் அவனை மிகவும் வருத்தப்படுத்தியது, அவனை துக்கப்படுத்தியது, அவனை வேதனைப்படுத்தியது. அவனை வேதனைப்படுத்தினார்கள். நீ நடந்தது போதும், நீ ஓடினது போதும், நீ பிரயாணப்பட்டது போதும், நீ இயேசுவோடு கூட வாழ்ந்தது போதும், நீ அவரை நம்பினது போதும் என்று சொல்லி அவனை இனி ஏன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தடை பண்ணினார்கள். மார்க் 5:36 நாம் வாசிப்போமானால், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, இவருடைய வீட்டிலிருந்து வந்த பெருங்கூட்டம் சொன்ன வார்த்தையை யார் கவனித்தார்களா? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனித்தாராம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலை கலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கிற பொழுது, இயேசுவோடு கூட வாழ்கிற பொழுது, ஆமென், நீங்கள் தீர்மானித்த, நீங்கள் வேண்டுதல் செய்த காரியங்கள் நடக்காத போது, உங்கள் நடையை, உங்கள் பிரயாணத்தை, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்கிற கூட்டங்கள் காணப்படும். நம்முடைய வீட்டாரே காணப்படுவார்கள், நம்முடைய குடும்பத்தாரே காணப்படுவார்கள். போதும், உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்து, நீ இத்தனை என்ன நம்பி போன, நீ நம்பி போனையே, உனக்கு என்ன நடந்தது, எல்லாம் முடிந்து விட்டது உன்னுடைய கதைகள் என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்தி நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிற கூட்டங்கள் உண்டு. எனக்கு கருமையான பிள்ளைகளே, எவருவை குற்றப்படுத்தவர்களுடைய வார்த்தையை இயேசு கேட்டார் என்று வேதம் சொல்லுது. நம்மை தடை செய்ய வார்த்தையை அவர் கவனியாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் அப்படியே கேட்டும் கேட்காமல் போல் இருக்கிறவர் அல்ல. தம்மை பின்பற்றி வருகிறவர்களை, தம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்களை, தமக்காய் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் கவனித்தருகிறார். அவளுக்கு உரோமாய் எழும்புகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறார். ஆமென். எவரை குற்றப்படுத்தனுடைய வார்த்தை இயேசு கேட்டவுடனே அவருடைய முகங்களை பார்க்கிறார். அவர் பயங்கரமாய் குற்றம் சுமத்துகிறார்கள். இனி ஏன் அவரை தொந்தரப்படுத்துகிற, ஏன் அவரோடு கூட போர் என்று சொல்லி அங்கே எவருமை குற்றப்படுத்தின வார்த்தை இயேசு கேட்டுவிட்டு அங்கே பார்க்கிறோம், எவருடைய முகத்தை பார்க்கிறார்.
அவன் கலங்கி நிற்கிறான். அவனுடைய வார்த்தைகள் நிமித்தமாய் அவன் மிகவும் எல்லாவற்றையும் இழந்தவனை போல நம்பிக்கை இழந்திருந்தான், விசுவாசத்தை இழந்திருந்தான். இயேசுவோடு கூட பயணப்பட்ட, அவரோடு கூட ஓடின அந்த ஓட்டத்தை குறித்து நம்பிக்கை அவன் இழந்திருந்தான். அவன் முகத்தை பார்த்தவுடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசுவோடு கூட நடந்து அவருக்காய் வாழ்ந்து ஒருவேளை தாமதம் ஏற்பட்டு எல்லாம் முடிவு என்று சொல்லி உலகம் உங்களை வெறுக்கிற வேளையிலே, உலகம் உங்களை பகைக்கிற வேளையிலே, உலகம் உங்களை குற்றச்சாட்டுகிற வேளையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா. என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மள அநேகர் காணப்படலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் நம்பிக்கை இழந்து போகாதீருங்க, நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க, பயப்படாதிருங்க. என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். எவர் வீட்டுக்கு போனார், அவனுடைய மகள் அங்கே மரித்து கிடந்தாள். பயங்கர கூக்குரல் சத்தம், எல்லாரையும் போய் சொல்லிட்டு போய் கதவை அடைத்துக் கொண்டு அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 39 வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல மார்க்ல, உள்ளே பிரவேசித்து எங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் ஒரு வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களை மறைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கை பிடித்து தலைத்தாகுமி என்றார். உடனே சிறுவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். என் கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற அற்புதம் ஒரு காலமும் தடைப்படாது. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற திட்டம் ஒரு காலமும் தடைப்படாது. நம்ம அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி பரியந்தம் அவர் நம்மை நடத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நம்ம ஓடுவோம். நம்மை தடை செய்கிற வார்த்தைகள் உண்டு, தடை செய்கிற கூட்டங்கள் உண்டு, நம்மளை கேலி பண்ணுகிற கூட்டங்கள் உண்டு, இன்னுமா ஓடிக்கிட்டு இருக்க, இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க என்று சொல்கிற கூட்டங்கள் உண்டு. இவைகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து எவருக்கு சொன்ன வார்த்தை, அதே வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார். பயப்படாதிருங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்க, கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, ஒருவேளை உம்மோடு கூட ஓடி உமக்காய் பிரயாசப்பட்டு உம்முடைய வேலையை செய்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து, அப்பா பிதாவே, ஒருவேளை ஓடி ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், தாமதித்து இருக்கலாம். அது நிமித்தமாய் அநேகராலே ஏளனமாய் பேசப்பட்டு தடை செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அப்பா பிதாவே, நாளில் எவருக்கு கொடுத்த அதே வார்த்தை உடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்லி உன் குடும்பத்திலே உன்னை மகளை எழுப்பினது போல அவள் நம்பி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.